நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் கழகம், நமது கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். வணக்கம். OH சினிமா நீண்ட காலம் கழித்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு புதிய செய்தியோடு. என்ன புதிய செய்தி அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ச்சியாக கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, வாலி போன்றவர்கள் எழுதுகிற போது அதை விட மிகச்சிறப்பாக எழுதக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் அவர்தான் கவிஞர் பூவை செங்குட்டுவன். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்காருன்னா, சமீப காலத்தில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு இலக்கிய வாழ்க்கையும் திரைப்பட வாழ்க்கையை முடித்துவிட்டு அவர் அகால மரணமடைந்தார். இயற்கை மரணமடைந்தார். அவர் யார் கேள்விப்படவே அப்படின்னு சொன்னால், அவர் கீழப்பூங்குடி அப்படிங்கிற ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊரில் ராமையா, லட்சுமி அம்மாள், இந்த 2 பேருக்கும் ஒரு மகனாக பிறந்தவர். ஒன்றுமே தெரியாது. அவர் பேரே வேற. அவர் பேரை பூவை செங்குட்டுவன் என்று மாற்றிக்கொண்டு திரைப்படத்தில் அவர் நுழைய நினைக்கிறார். முதல்ல திரைப்படம் கூட கிடையாது, நாடகங்கள் தான். நாடகங்கள் ஒரு 4000 பாட்டு எழுதியிருக்கார். திரைப்படங்கள் 1000 பாட்டு எழுதியிருக்கார். ஒரு 15 ட்ராமாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய எழுதியிருக்கார். ஒரு 2 படத்துக்கு கதை கொடுத்துருக்கார், 3 படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்கார். இன்னும் சொல்ல போனால் கனிமுத்து பாப்பான்னு சொல்லிட்டு SP முத்துராமன் ஒரு படம் பண்ணார். மிக அழகான படம். ஜெய்சங்கர், முத்துராமன்லாம் அவங்களாம் சேர்ந்து இணைந்து நடித்த ஒரு நல்ல படம். SP முத்துராமன்னாவே தெரியும், அடி வெட்டு குத்து ஒரு கமர்ஷியல் படங்கள் தான் பண்ணக்கூடியவர். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக சில்வர் ஜூப்ளி படமாக எடுத்துருந்தவர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரஜினி படம் எடுப்பார், அடுத்து பார்த்தா கமல் பற்றி எடுப்பார். ஏவிஎம் இதுக்காகவே அவரை படைச்சது மாதிரி SP முத்துராமன் பண்ணுவார். இங்கே முரட்டு கலை, அங்கே சகலகலா அல்லவர். அப்படி தொடர்ச்சியாக ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமல்ஹாசன், 2 பெரிய மாறி 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 படம் எடுத்து எல்லாவற்றையுமே சிறப்பாக ஹிட் பண்ணவர். ஆனால் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. நீங்கள் என்ன கமர்ஷியல் படமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னா, ஐயோ நல்ல படம் எடுத்து வருதாங்க, ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது அப்படின்னு ஒரு நல்ல படம் எடுத்தார். ஒரு நல்ல படம், ஆனால் சரியாக போகலை. அவர் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதே மாதிரி தான் ஒரு நல்ல படம்னு சொன்னால் கனிமுத்து பாப்பா அப்படின்னு ஒரு படம் தான் அவர் எடுத்தார். அதில் ஜெய்சங்கர், முத்துராமன், லட்சுமிலாம் நடித்தாங்க. அதில் முழு பாடல்களும் எழுதியவர் யாருன்னா, நான் சொல்கிறேன் இந்த பூவை செங்குட்டுவன் தான். என்ன சார் இது ஆச்சரியமாக இருக்கே, இவரெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லைன்னா, ஏன் கேள்விப்படலை? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தாலும் சரி, கிராமத்தில் பிறந்தாலும் சரி, காலையில் எழுந்தாக்கா முருகன் பேரை சொன்னாக்கா ஒரு பாட்டு கேட்கும். அந்த பாட்டு யாரா எழுதுன்னு சொன்னால் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுனது பூவை செங்குட்டுவன் தான். அது என்ன பாட்டு? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி நிறைய பக்தி பாடல். சோழமங்கலம் சகோதரிகள்னு ஒருத்தருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், இரட்டை சகோதரிகள். அவங்க குரல் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அதை கேட்டுட்டா தெய்வீக குரல்பாங்க. அவருக்காகவே ஏராளமான பாடல்கள் எழுதியவர் தான் பூவை செங்குட்டுவன். இன்னும் சொல்ல போனால் இந்த கால பிள்ளைகளுக்கு கோயிலில் ஒரு பாட்டு கேட்டாங்க, அவர் தான் இவர் எழுதியதா என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் பக்தி பாடல்கள்னே பேர் வாங்கியவர் யாருன்னு சொன்னாக்கா பூவை செங்குட்டுவன் தான். என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அப்படியே நகர்த்தியவர் தான். அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மறைந்தார். தேனாம்பேட்டை சிக்னல் பேர். தேனாம்பேட்டை தான் அந்த காலத்தில் திரைப்படங்களுக்காகவே ஒரு முக்கியமான தளம் சொல்லுவாங்க. தேனாம்பேட்டை, இந்த பக்கம் நாட்டு நாயக்கன் தெரு, இந்த பக்கம் இளங்கோ சாலை, அப்புறம் அந்த திருவள்ளுவர் தெரு. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆனந்தபவன் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், பழைய மாடி பில்டிங். அதில் தான் R. சுந்தரராஜன், கவுண்டமணி, செந்தில், பாக்யராஜ், இப்படி நிறைய பேர் அங்கே இருந்தவங்க. அங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு கலைஞர்கள்லாம் ஒன்றாக இருந்து அந்த காலத்தில் படம் எடுத்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே எப்போங்க சினிமா? நாடகம் தானே. ஒரு ஊராக போய் நாடகத்தை போய் நடத்துவாங்க. அப்போ இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுவாங்க, இந்த நாடக கலைஞர்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி ஒவ்வொரு மாவட்டமும் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணி நாடகத்தை நடத்துங்க அப்படின்னு ஒரு பெரும் படத்தை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கும். அதெல்லாமல் அந்த கட்சிகள்லாம் கூட அந்த காலத்தில் திமுக, அதிமுக ரெண்டுமே சேர்ந்து நாம் திரைப்படத்தில் தான் வந்தோம், அதனால் திரைப்பட நலிந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சி கொள்கைகள், பாடல்கள், நாடகங்கள் நடத்துவதற்காக ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவங்கள வாழ வச்சாங்க. அந்த இடம் தான் திருவள்ளுவர் சாலை. அதாவது இங்கே தேனாம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த திருவள்ளுவர் சாலை, அந்த ஆனந்தபவன் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் தான். அப்போ அதுதான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லோரும் ஒன்றா கூடுவாங்க,
கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தவர் தான் பூவை செங்குட்டுவன் அவர்கள். அவர் கவுண்டமணியெல்லாம் பழக்கம் உண்டு. ஆர் செல்வராஜ் கதை எழுத்தாளர் ஆர் செல்வராஜ் 16 வயதில் பழகினார், அவர் பழக்கம் உண்டு. பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ராமராஜன்லாம் இங்கே இருந்தவங்க தான், எல்லா பக்கத்தில் இருந்தவங்க தான். இவருக்கு ஒரு சகலனாக இருக்கக்கூடிய யாருன்னு சொன்னால் ஏஎல் அழகப்பன். இவரையும் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னாக்கா, இயக்குனர் விஜய் இருக்கார் பாருங்க, ஏஎல் விஜய், அவருடைய அப்பா தான் ஏஎல் அழகப்பன். அவர் மிக நெருக்கமாக யார்கிட்ட இருந்தார்னு சொன்னால் கலைஞர் மு கருணாநிதி கிட்ட இருந்தார். கலைஞர் மு கருணாநிதி காலையில் எழுந்து நடைப்பயணம் செல்கிற போது கூட இருந்து பேசிக்கொண்டு செல்கிற வழியில் இவரும் ஒருவர். ஏஎல் அழகப்பன் பின்னாடி வந்து திரைப்படம் தயாரிப்பெல்லாம் ஏற்படுத்தி பல படங்கள் பண்ணி, பிறகு உதயான்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு நடிப்பு வாழ்க்கை படம் அவருக்குன்னே படம் எடுத்து, அதுக்கப்புறம் அது கீழே வந்து பயிற்சி அந்த பிரியதர்ஷன் கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்த நம்ம விஜய் அடித்து பிடிச்சி நிறைய படங்கள் பண்ணிட்டார். உங்களுக்கு வந்து அவர் பண்ணாத படங்களே கிடையாது, நிறைய நல்ல படங்கள் ஏஎல் விஜய் பண்ணார். இப்படி இவங்க தான் உறவுக்காரர்கள் தான். உறவுக்காரர்கள் இருந்தால் கூட எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு பூவை செங்குட்டுவன் கேட்டதும் கிடையாது. அவங்க நமக்கு சொந்தக்காரர் தானே அப்படின்னு சொல்லி பூவை செங்குட்டுவனை பயன்படுத்தி கொண்டும் கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி பூவை செங்குட்டுவன் வாழ்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? யார்கிட்டையும் கிடையாது. தனக்கு வாய்ப்பு வந்ததுன்னா ஒரு இலக்கிய மீட்டிங்கில் போய் பேசுவார். எனக்கு தெரிந்து பொதிகை மின்னல்னு வசீகரன் ஒருத்தர் தேனாம்பேட்டையில் இளங்கோ சாலை பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அவர் பொதிகை மின்னல் சின்ன பத்திரிகைனாலும் நிறைய பேர் அதில் எழுதுவாங்க. அதில் பூவை செங்குட்டுவன் தொடர்ந்து 3-4 ஆண்டுகாலமாக தன்னுடைய திரைப்பட பயணம், தன்னுடைய இலக்கிய பயணம் இதெல்லாம் குறித்து தொடர்ந்து கட்டுரைகளை எழுதினாங்க. அது இலக்கிய கட்டுரைகளை வந்து மொத்தமாக வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை கலைப்பயணத்தினுடைய 60 ஆண்டுகள் நிறைவான பயணம்னு ஒரு விழா எடுத்தாங்க. அதில் நிறைய அவங்களோட சேர்ந்த வி சிவநாதன் போன்ற பழைய பலங்க எஸ்பி முத்துராமன் போன்றலாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் தன்னுடைய வாழ்க்கை கலை உலக வாழ்க்கை நிறைவடைந்தது என்று அவர் மகிழ்ச்சியாக இருந்து சில நாட்களில் சில காலகட்டங்களில் அவர் அப்படியே இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தார். என்னன்னா தன் வாழ்க்கையை முழுமையாக திரைப்படத்தில், இலக்கியத்தில், கலைப்பயணத்தில் அர்ப்பணித்து கொண்டார் பூவை செங்குட்டுவன். யார்கிட்டையும் கை நீட்டி பழக்கம் இல்லை, சுயமரியாதை உள்ளவர். எப்படி பட்னியாக தான் இருப்பார், யார்கிட்டையும் கூட கடன் கேட்க மாட்டார். அப்பேற்பனுடைய பையன் பூவை தயா, அவர் என்ன பண்ணார்னா அவராது வேறு வேலைக்கு போயிருக்கலாம்ல. அவருக்கு 4 குழந்தைங்க, 2 பசங்க 2 பொண்ணுங்க. அதில் பூவை தயாங்கிறவர் நம்ம அப்பா எழுத்தாளர், நாம ஏன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பல நாடகங்கள் எழுதி இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் யார்கிட்டையும் கையாந்தலை. சரி விடுங்க. எம்ஜிஆருக்கு எப்படி பிடித்தவன் பூவை செங்குட்டுவன் அப்படி கேள்வி இருக்கு இல்லையா? எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்தா தொடர்ச்சியாக வந்திருக்க முடியும் இல்லையா? அப்படி ஏன் இது வரல? ஆனால் அவர் எப்படி அவர் தேடி பிடிச்சார் அப்படின்னா, கண்ணதாசன் ஒரு படத்தில் 3 பாட்டு எழுதி முடிக்கிறார். அந்த படம் வந்து புதிய பூமி. அதனுடைய ப்ரொடியூசர் வந்து பூவை செங்குட்டுவனுக்கு பழக்கம் உண்டு. போயிட்டு இப்போ இது மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னதும், அப்போ என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னப்பா ஒரு எழுதி கொடுப்பா ஏதாவதுன்னா, அப்பா ஒரு 4 வரிகளை எழுதி கொடுக்குறாரு. அந்த 4 வரிகளை எடுத்துகிட்டு போயிட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் காட்டுறாங்க. பார்த்தாக்கா நான் ஏன் பிரமாதமாக இருக்கேன், கண்ணதாசன் எழுதியிருக்காரா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்றார். அவங்க கண்ணதாசன் இல்லைன்றார். அப்போது வாலி தானே அப்படின்னு வாலிக்கு வந்து கூப்பிட்டு அழிச்சு, நீங்கள் ரொம்ப நல்லா எழுதியிருக்கப்பா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால், அண்ணே நான் எங்கண்ணே எழுதினேன், நான் எழுதலைண்ணே, இது வேறு யாரும் எழுதியிருக்காங்க அப்படின்னதும் போய் கூப்பிட்டு யார் தான் எழுதியிருக்காங்க கூப்பிட்டுனாங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதை போய் அழைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் தான் பூவை செங்குட்டுவன் அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இந்த வரிகள் என்ன அப்படின்றாரு. அந்த வரிகள் காலத்திற்கும் அழியாத வரிகள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. போதாதா எம்ஜிஆருக்கு? அவர் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவருடைய தம்பி, இவர் மக்களுக்காக உழைக்கிறவர். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பட்டுக்கோட்டை கண்ணதாசன் வாலி மாதிரி ஒரு பாடல் எழுதிக்காருன்னு சொல்ல ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்து எம்எஸ்சி கிட்ட சொல்கிறாரு, இவரே இந்த பாடல் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்ல கண்ணதாசன் கூப்பிட்டு உட்காராச்சு. அப்பா நீ 4 வரி ஒன்றுதாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வெட்டு போடுறேன், சரணம் போடுறான், அதுக்கு நீ என்ன எழுத போகிற அப்படின்னு சொல்லி புதிதாக சரணங்களை போட்டு அதை 10 சரணங்கள் எழுதி அடுத்த நாளே அது ரெக்கார்டிங் ஆகி அந்த படத்தில் புதிய பூமி என்ற படத்தில் அந்த பாடல் சேர்க்கப்பட்டது. அதனால் எம்ஜிஆருக்கு பெரிய பேரும் புகழும் கிடைச்சது. இந்த நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்றது கடைசி வரைக்கும் எம்ஜிஆருடைய ஒட்டி கொண்டது. அதுக்கப்புறம் அவர் நிறைய பாடங்கள் அவரோட சேர்ந்து இயங்க முடியல என்றாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் கிடைச்சது. அப்போ எம்ஜிஆர் அவர் பாட்டு எழுதும்போது ஒன்று கேட்டார், உத்து பார்த்துட்டு, நீ பூவை செங்குட்டுவன் உனக்கு தெரியுமே அப்படின்னாரு.
எப்படி பூவி செங்குட்டுன்னு தெரியல, எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, அவர் பூவி செங்குட்டனுடைய முரசே முழங்கு அப்படின்னு ஒரு நாடகத்தில் இவர் போய் கலந்துக்கிட்டு இருக்கார். எம்ஜிஆர் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கார். முழு நாடகத்தையும் உட்காந்து பார்த்துருக்கார். அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்கார். மு.க. ஸ்டாலின் இன்னொரு இதில் கூட நாளை நமதேவா இல்லை அன்பே நமதேவன் தெரியல, அதுபோல் அந்த நாடகத்திலையும் மு.க. ஸ்டாலின் நடிச்சிருக்கார். இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பூவி செங்குட்டனுடைய அந்த நாடகத்தில் நடிகராக இருந்தவர். அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய நாடகத்தை நான் பார்த்தேன், மிகச்சிறப்பாக இருந்தது, மறந்துட்டியா, உன்னுடைய கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் மோதிரம் போட்டேனே என்று அவர் சொல்ல பிறகுதான் புரிந்தது, அடடா இவர் ஏற்கனவே நமக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்படின்னா. அவர் சொல்கிறாரு, பூவி செங்குட்டனை நான் பார்க்குறப்போ சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு மட்டும் நினைவாற்றல் என்பது அப்படி, ஒரு முறை பார்த்து விட்டால் சாகும் வரைக்கும் நினைவு வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி பூவி செங்குட்டுவன் எம்ஜிஆருக்கு எழுதிய பாடல்கள் என்பது இன்றைய வரைக்கும் பிரசித்தமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, அதுதான் போகட்டும் அப்படின்னா, அவர் முதல்ல திரைப்படத்தில் வெறும் இந்த பக்தி பாடல்கள் எழுதுகிற மட்டும் இல்லை, சுலமன் சோதரன் நிறைய எழுதியிருக்காரு, அகத்தியர் படத்தில் எழுதியிருக்காரு, கந்தன் கருணில் எழுதியிருக்காரு, நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. அவர் எழுதாத பாடல்கள் கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற அவர் பாடல்கள் தான். அப்போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய கட்சிக்கு நீ கொள்கை பாடல் எழுதுப்பா அப்படின்றாரு. யோசிக்கிறாரு பூவி செங்குட்டுவன், இல்லையா நான் பாட்டு வேறு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒரு திராவிட பாரம்பரியத்தில் பகுத்தறிவு பண்ணுற ஒரு இருக்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த கட்சிக்கு நீ தான் ஏன் சரியாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லி எழுத வைக்கிறார். நான் அது பின்னாடி வேற ஒருத்தர் பாடி தான் கேட்டேன். எனக்கு நாகூர் அணிபா மாதிரி பாடுறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாடல்கள்னு சொன்னாவே நமக்கு அந்த பாட்டு தான் கேட்கும். என்னென்னா, கழகம் நமது கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், இது மாதிரி டிஎம்எஸ் பண்ணது. அது பின்னாடி நாகூர் அணிபா பண்ணார். அது யார் நான் எழுதுன்னு பார்த்தா பூவி செங்குட்டுவன் தான். கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதியாகும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்க பாடுறாங்கன்னா அது யார் எழுதினப்பா அந்த கொள்கை பாடல்கள்னா பூவி செங்குட்டுவனுடைய கொள்கை பாடல்கள். அவர் இருக்கும்போது முரசொலி மாறன் அவரை தாங்கி நம்முடைய கலைஞர்களுக்கு நெருக்கமாக இருந்து நிறைய படங்களுக்கு பாடல் எழுதி கொடுத்துருக்கார். மு.க. முத்து சமையல்காரன் ஒரு படத்தில் அவர் நடிக்கும்போது இவர் தான் பூவி செங்குட்டு தான் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கார். அப்படி எல்லாம் இருந்தது. காலம் மாற 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 யாராவது இருந்தால் தான் எடுத்து சொல்ல முடியும். கலைஞருடைய அவர் நெருக்கமாக இல்லாத போது அவர் இலக்கிய கூட்டங்களுக்கும் நாடகங்களுக்கும் வானொலிக்கும் மற்ற இதுக்கு எழுதிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாளும் நான் கலைஞருக்கு பாட்டு எழுதுவேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பாட்டு எழுதுவேன், எனக்கு ஒரு வீடு கொடுங்க, எனக்கு ஒரு நிதி கொடுங்க, பொற்கிழி கொடுங்க என்று ஒரு நாளும் கேட்டதில்லை. நிறைய பேர் கலைஞர்கிட்ட பழகிட்டு வீடு வாங்கியிருக்காங்க, நிறைய பதவி வாங்கியிருக்காங்க, சுக அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் திமுகவில் இருந்து தன்னுடைய எண்ணங்களையும் எழுத்துக்களையும் அந்த கட்சிக்கு சொன்ன பூவி செங்குட்டுவன் நானே ஒரு முறை கேட்டிருக்கேன். பல இலக்கிய மீட்டிங்களோட பழகியிருக்கேன். அப்போ கேட்கும்போது சொன்னேன், ஏன் கலைஞர் இருக்காருங்க இப்போ கேட்கலையான்னு. இல்லைங்க, ஒரு தமிழ் சுயமரியாதை உள்ள ஒரு எழுத்தாளன் எப்படி எனக்கு போய் வேணும்னு கேட்டது, நான் எப்படி போய் கேட்பேன். கண்ணன் கூட குசேலன் கண்ணன் சிரமப்பட்டிருக்கும்போது மனைவி சொல்லி அனுப்புகிறா, உன் ஃப்ரெண்டு தான் கண்ணன் இருக்கானே, கண்ணபுரமான் பெரிய கடவுளாச்சே, கேட்டதெல்லாம் கொடுப்பானே, நீ அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னா, எப்படி என் நண்பன்கிட்ட நான் போய் கேட்பேன் அப்படின்னு குசேலன் தயங்கினாராம். அவன் ஒய்ஃப் தான் சொன்னான், என்ன என் முட்டா பயலாக இருக்க, போய் கேளியா, நண்பன் நான் உதவி செய்ய கொடுத்தானே அப்படி சொல்லும்போது, நான் வெறுங்கையோடு எப்படி போகிறது, ஏதாவது கொடுன்னதும் அப்போ அவல் எடுத்துகிட்டு போனாராம். அப்போ குசேலன் அவல் எடுத்துகிட்டு போய் கண்ணன்ட்ட போய் நிற்கிறான். எல்லாம் பேசிட்டு உதவி வேணும்னு கேட்கல, திருப்பி போகிறான். போகும்போது கையில் என்ன எடுத்து வந்திருக்கியே, அது என்னன்னு கேட்குறான். மறைச்சி பார்க்கும்போது அது அவல்னதும், ஏன்னா இதை போய் எடுத்துன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு குசேலன் நினைக்கிறான். கண்ணன் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றார். சாப்பிட அந்த குசேலன் வீட்டில் தங்கமாக பொன்னாக வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. குசேலனே போய் வெக்கப்பட்டு கேட்டான். ஆனால் பூவி செங்குட்டுவன் ஒரு நாளும் தன்னுடைய ஏழ்மையை பற்றி எனக்கு நீங்கள் போய் கொடுங்க அப்படி எம்ஜிஆர்கிட்டையும் போய் நிற்கலை, கலைஞர்கிட்டையும் போய் நிற்கலை, ஏனைய எந்த திரைப்படத்தில் இருக்கிற யார்கிட்டையும் போய் நிற்கலை. அந்த உள்ள உறுதி தான் பூவி செங்குட்டுவனுடைய தனித்துவ அடையாளம். அந்த பூவி செங்குட்டுவனை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். கலை உலகம் எல்லோரையும் ஏற்றி துதித்து உயர்த்தியிருந்தாலும் பல பேரை உண்மையான இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறது. அப்படி விட்டுவிட்ட அருமையான கலை உலக தலகம்தான் பூவி செங்குட்டுவன். அந்த பூவி செங்குட்டுவனுடைய அவருடைய நினைவாகத்தான் இந்த உரையாடலும் நிகழ்கிறது. தமிழ் திரைப்படங்கள்
எத்தனையோ பேரை புதைத்து தன்னுடைய எழுத்துக்களை எடுத்து கொண்டாடி இருக்கிறது. அப்படிப்பட்ட சில வரிகளை நான் இப்போ சொல்கிறேன். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவர் எழுதினதான். 1960 ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். கௌரி கல்யாணம் ஒரு படம். திருப்புகளை பாட பாட வாய் வணக்கம், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் முறிக்கும்ன்றார். அப்போது பாருங்க, ஆரம்பத்தில் எப்படியே இருப்பார், முருகன் மேலே எழுத்து கொண்டு சொன்னால் கூட அதை அழகான அந்த சொற்களால் ஆரம்பித்து அந்த பாடியவர் தான் பூவை செங்குட்டுவன். அப்படி திருப்புகழை பாட பாட வாய் வணக்கம் என்கிற பூவை செங்குட்டுவன் தொடர்ந்து நிறைய பாடல்களை எழுதி எல்லாருடைய மனங்களிலும் இன்றும் நீடித்து நிலைத்து வாழ்கிறார். காலம் அவரை பொக்கிஷமாக பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.